என் செல்ல குழந்தையே, இப்பொழுது உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். இது முழுவதுமாக கேட்டு முடித்த 10வது நிமிடத்திலே உன் வாழ்க்கையில் வரும் திடீர் மாற்றம் நிகழப் போகிறது. நான் ஒருபோதும் பொய் சொல்லவும் மாட்டேன். உன்னை நெருங்கி வரக்கூடிய ஆபத்துகளையும் உனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தீர்க்காமல் விட்டு விடவும் மாட்டேன். கொஞ்சம் பொறுமையோடு இரு. உனக்கான காலம் நேரம் கூடி வந்து விட்டது. எல்லாம் நிறைவேற்றுவதற்காக நல்ல நேரமும் காலமுமாக இதுதான் இருக்கின்றது. என் செல்லமே, உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்ள வேண்டும் என முயற்சி செய்தால்தானே மன வலிமையும் நம்பிக்கையும் உனக்குள் அதிகரிக்கும். அதைத்தான் நான் இத்தனை காலமும் சோதனை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது தேவையான அளவிற்கு பக்குவப்பட்டு விட்ட உன் மனதில் தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் கூட அதிகரித்து விட்டது. கொஞ்ச காலம் மாற்றங்களை எல்லாம் நான் எண்ணத்தையும் அறிந்துவிட்டு எல்லா உயிர்களையும் சமமாக நேசித்து கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நீ வருவாய். எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என் தங்கமே, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நான் அறிவேன். எதற்கு நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என தெரியாமல் தானே உன் வாழ்க்கையில் குடும்பத்திலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்தேனோ தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு நல்ல வழி காட்டவும் நல்லது நடத்தி கொடுக்கவும் மனதை அமைதிப்படுத்தி கலங்கி குளத்திலிருந்து தெளிவான முடிவு கிடைக்கும் போயிருக்கும். உன் மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தவும் எண்ண முடியாமல் முதலில் மனதை தெளிவாக நிலைத்து கொண்டு உன் பிரச்சனைகளை காரணமாக யார் இருந்தாலும் இப்போது அவர்களை பற்றி யோசிக்கவும் வேண்டாம். மனதை பதற்றமாக்கி கொள்ளவும் வேண்டாம். என் செல்லமே, எந்த ஒரு விஷயத்தையும் நீ சிந்திப்பதற்கு உன்னுடைய எதிரியான அவர்கள் சிந்திப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. அவர்கள் உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் தானே உன்னை பற்றி குற்றம் குறைகளை அடக்கி கொண்டு இருக்கின்றார்கள். நன்றாக சொல்லவில்லை. இப்பொழுது உனக்காக இப்பொழுது பல பேர் பலவிதமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். 1 மனிதர்களாக இருந்து சிந்தித்து பார். ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, அதற்கு காரணம் யார் என்று எல்லா விஷயங்களையும் தானாக உனக்கு புரியும்படியாக நான் செய்வேன். உன்னை தவறாக புரிந்து கொண்டு பேசுபவர்கள் அவர்களது எதற்காக இந்த பிரச்சனையை செய்கிறார்கள் என்பதை நீ புரியும்படி நான் உனக்கு உணர்த்தப் போகின்றேன். என் செல்லமே, அவர்கள் செய்த தவறையும் அவர்கள் செய்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு நான் நிச்சயம் புரிய வைப்பேன். அவர்கள் மனதிற்கு ஒரு தெளிவையும் புரிதலையும் உண்டாக்கி உன் மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் உருவாக்குகின்றேன். உன் மனதுக்குள் இருக்கக்கூடிய பதட்டம் தணிந்து ஒரு மனப்பக்குவத்திற்கு வர வேண்டுமே செல்லமே. உன்னால் தெளிவாக சிந்திக்க முடியும் என அறிந்து கொண்டதானே நான் அத்தனை விஷயத்தையும் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இப்போது நடக்கும் பிரச்சனைகளாலும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் எதற்காகவும் இப்படி மனம் குழம்பி தவித்து கொண்டு இருக்காது. உனக்கான சரியான முடிவை உன் மனதில் வழியை நான் எடுத்து வைப்பேன். அப்பனையும் உனக்கு சாதகமாக கொடுப்பேன். அப்படி தொடரும்படி நான் விட்டு விட மாட்டேன். என் செல்லமே, எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் சரி செய்து கொடுக்கின்றேன். இந்த சக்தி உன் இல்லத்தில் இருக்கும்போது உன் மன பதற்றம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை அல்லவா? நான் உனக்காக உன் வீட்டில் உனக்கு துணையாக இருந்து கொண்டு நீ செய்வதை உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய உறவு எல்லோரும் சந்தோஷமாக வாழும்படி நீ எதிர்பார்த்தது போல அவர்கள் வாழ்க்கை அமைத்து கொடுப்பேன். என் செல்லமே, எல்லா சமயத்திலும் காப்பாற்று என்பது உனக்கான சிறப்பானதாக இருக்கும். மௌனத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது என்பதை மறவாதே. எப்பொழுதும் நல்ல நிலையில் மட்டும் இருக்கும்படி பார்த்துக்கொள். அப்படித்தானே நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்பொழுது காலத்தில் நல்லது நடக்கும்படியாக இருந்து நித்தம் நான் சொல்வதை கேட்காதபடி நடக்க முயற்சி செய்கின்றது. உன்
வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லாமலும் நீ சுகமாக வாழும்படி சந்தோஷமாக வெற்றி காணும்படி நான் செய்கின்றேன். உன்னுடைய எப்பொழுதும் நான் உடன் இருப்பேன். என் தங்கமே, நீ தைரியமாக இரு. நொந்து விட்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லையே என மட்டும் நினைத்து விடாதே. உனக்காக எதையாவது ஒரு உருவத்தில் உன்னுடைய துணையாக நான் வந்து நிற்பேன். அதனை பார்த்து கொண்டுதான் இப்பொழுது நிச்சயமாக அனைத்தையும் சரி செய்து விடுவேன். என் செல்லமே, என்று இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து நாளை உன் வாழ்க்கையில் இப்படிதான் இருக்குமோ என தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்குகின்ற அப்பன் உன் நிலையை மாற்றுவதற்காக ஒரு நொடி என்பதை அதிகமாகத்தான் உன்னுடையதாக இருக்கக்கூடும். நீ தனிமையாக அவதிப்படுகின்றாய், துன்பத்தில் தவித்து கொண்டு இருக்கின்றாய். அத்தனையும் சரி செய்து விரைவில் உன் துன்பங்களை துரத்தி அடித்து தனிமையை போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்கப் போகின்றேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தால் போதும். என் செல்லமே, என்னிடம் கேட்டதைத்தான். இன்னும் 10 நிமிடத்தில் என்னுடைய கடமை என்ன என்பதை நான் ஒருபோதும் மறக்க விடவில்லை. உன் வாழ்க்கையில் இந்த நாள் முதல் பல மாற்றங்களை நீ உணரப் போகின்றாய். என் தங்கமே, என்னையே நம்பிக்கொண்டு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் சந்தர்ப்பங்களும் எல்லாத்தையும் கஷ்டமானதாக இருந்தாலும் அதற்காக சேர்த்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய புண்ணிய கணக்கு சரியாக இருக்கிறது. நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் அளவிற்கு யாராவது ஒருவரை உனக்காக நான் அனுப்பி வைத்து உதவியை கொடுத்து கொண்டு இருப்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை காத்து நிற்பேன். என் தங்கமே, எந்த காலத்திலும் உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைப்படாமல் விட்டு விட மாட்டேன். நிச்சயமாக அதை ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்க நான் வரப்போகின்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற பயத்தை, குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்துமே உனக்கு நல்லதே நடக்கும். எந்த சோதனை வந்தாலும் அதில் நான் உன்னை காப்பாற்றுவேன் என நம்பி பொறுமையாக இரு. நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கின்றேன். என் செல்லமே, விரைவில் உனக்கான விஷயம் காலம் வரும். எதை நினைத்து நீ வருந்தாதே. உன்னை விரைவில், கூடிய விரைவில் உனக்கான எல்லாவற்றையும் உனக்காக இந்த அப்பன் உனக்கான விடியலை கொண்டு வந்து உன் காலடியில் சேர்க்கப் போகின்றேன். என் செல்ல குழந்தையே, இனி வரக்கூடிய எல்லா காலமும் உனக்கானதாக விடிவு காலம்தான். இனி வரக்கூடிய எல்லா காலமும் உனக்கான வெற்றி காலம்தான் என்பதை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே. என் செல்லமே, இப்பொழுது இந்த அப்பனானவன் உனக்காக வெற்றியை கொண்டு வந்து உன் கையில் சேர்ப்பதற்காகவே வந்திருக்கிறேன். எப்பொழுதும் இந்த அப்பனை நம்பிய ஒருவரையும் இந்த அப்பன் நான் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் தீர்க்கும் விதமாகத்தான் உன் அப்பன் இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னையே நினைத்து கொண்டு என் செல்ல பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் எந்த விதமான ஒரு கவலையும் நேர்ந்துவிடக்கூடாது. எந்த ஒரு தீய செயல்களும் அவர்களிடத்தில் நெருங்கக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னை சுற்றி பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான வெற்றியை மட்டும் உன் அப்பன் உனக்காக கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, எப்பொழுதும் அப்பனுடைய மனம் உனக்கானதாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த செல்ல குழந்தைக்கு அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.